சார், இந்த ரிப்பன் பில்டிங் கிளாக் எப்போதும் கரெக்ட் டைம் காட்டுமா? காட்டும்ங்க. ஆனா அந்த டைம்க்கு யாரும் வொர்க் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சென்னையில மெரினா பீச், சென்ட்ரல் ஸ்டேஷன், மவுண்ட் ரோட் எல்லாம் தெரியும். ஆனா அந்த பியூர் ஒயிட் பியூட்டி பார்த்தீங்களா? ரிப்பான் பில்டிங் 100 வருடங்களுக்கும் மேலா நம்ம சிட்டி பிரைட். 1909ல பிரிட்டிஷ் காலத்துல டிசைன் பண்ணது ஜிடிஎஸ் ஹாரிஸ். பில்ட் பண்ணது லோகநாதா முதலியார். ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வச்சது வைஸ்ராய் ஏர்ல் ஆஃப் மின்டோ. ஆனா பில்டிங்க்கு பேர் வந்தது லார்ட் ரிப்பான், ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்ட். பிரிட்டிஷ் இந்தியா கவர்னர் ஜெனரலான ரிப்பான் இந்திய நகரங்களுக்கு தங்கள் சொந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தும் வாய்ப்பு கொடுத்தவர். அதனால தான் இந்த ஒயிட் பியூட்டிக்கு அவர் பெயர் ஆனரா வச்சாங்க. 1913ல வைஸ்ராய் சார்ல்ஸ் ஹார்டிங் வந்து இனாகுரேஷன் பண்ணினார். அன்னைக்கு 3000 பேர் செலிப்ரேஷன்ல கலந்துக்கினாங்க. ஹைலைட் என்னன்னா வெஸ்ட் மினிஸ்டர் ஸ்டைல் கிளாக் டவர் 100 பிளஸ் இயர்ஸ் ஆனாலும் டிக்டாக்னு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. 2012ல 77 மில்லியன் செலவுல ரிப்பான் பில்டிங்கு பெரிய ரெனோவேஷன் ஆரம்பிச்சாங்க. இதுல 500 பேர் உட்கார ஆடிட்டோரியமும்னு ஆனெக்ஸ் பில்டிங் கட்டினாங்க. மெயின் பில்டிங் பழைய ஸ்டைல ரெனோவேட் பண்ணி அதன் அழக மீண்டும் கொண்டு வந்தாங்க. மார்னிங் சன்ல லைட் ரிஃப்ளெக்ட் ஆக சீன் ஒரே ராயல் க்ளோ. ரிப்பான் பில்டிங் நாட் ஜஸ்ட் அ பில்டிங், இது சென்னைஸ் லிவிங் ஹிஸ்டரி.